இன்றைக்கி ரமலான் டே 14 இஃப்தார் vlog பார்க்கலாங்களா? ஒரு நாள் இஃப்தாருக்கு செய்கிறேன் அப்படின்னா இன்னொரு நாள் நைட்டு டின்னர் மாதிரி செஞ்சிடுறது. இன்றைக்கி இஃப்தாருக்கு சிம்பிளாக செஞ்சு நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நைட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு. அப்புறம் கிராசரி பார்க்கும்போது சேமியா பாக்கெட் இருந்துச்சு. சரி சேமியா பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனில் சேமியா எடுத்திருக்கேன். அது ரோஸ்டட் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆனாலும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி அந்த கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுத்தா தான் சேமியாவும் காணும் உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதி விட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரைனரில் வடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி சேமியா வடித்து செய்யும்போது குழஞ்சு போயிருமோ தண்ணி பத்தாமல் இருக்குமோங்கிற பயமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். 200 கிராம்குள்ளே ஒரு பாக்கெட் வரும் இல்லையா, அதுவே 2-3 பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம். சமைக்கிறதுக்கு கடாய் தாராளமாக எடுத்துக்கணும். எண்ணெய் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு 1 தக்காளி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன்லேயும் செய்யலாம், அது இன்னும் சூப்பராக இருக்கும். மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, பட்டை கிராம்பு ஏலக்காய், இந்த 3 பொருள் மட்டுமே சேர்த்து அரைச்சது. அது இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு சின்ன பீஸ் அளவுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு சேர்த்துட்டு உப்பு பத்தலை நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேமியாவுக்கு மசாலா அதிகமாக இழுக்காது. அதே மாதிரி தக்காளி தயிர் சேர்த்தமே புளிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா புளிக்காது. ஒவ்வொரு புளிப்புக்கும் ருசி இருக்குது. வடித்து வச்ச சேமியா சேர்க்கும் போது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் மல்லி இலை சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டா சிக்கன் சேமியா பிரியாணி ரெடி. முன்னாடிலாம் எங்கள் ஊரில் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் சேமியா பிரியாணி கூடவே வட்டலாப்பம் வைப்பாங்க. அந்த ஞாபகம் வந்துருச்சு. உளுந்துக்களி செய்கிறதுக்காக கருப்பட்டி வாங்கி வச்சுருந்தேன். அதில் 4 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா பாகு காய்ச்சி ஆற வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் பிள்ளைய பார்த்துக்கங்கம்மான்னு சொன்னதுக்கு இந்த அண்ணன் பையில பாருங்கள், தம்பியை இஃப்தார் பாக்ஸ் உள்ளே உட்கார வச்சுருக்கான். அவனும் நமக்கு என்னாலும் உட்காந்துருக்கான். அதோட இந்த அளவு தேங்காவை நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கருப்பட்டி ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பொருளும் சேர்க்கணும். வட்டலாப்பம்க்கு அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிளாஸு பவுல் எடுத்துக்கோங்க. 3-4 முட்டை எது எடுத்தாலும் சரி, அந்த கிளாஸில் முட்டையோட அளவு என்ன இருக்கோ அதே அளவுக்கு தேங்காய் பால் திக்காக சேர்த்துக்கோங்க. அதே அளவு கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அது நான் பாகு சொல்லலை, கருப்பட்டிக்குள்ளே கணக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்து பாகு காய்ச்சணும். இல்லைனா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு டின்ல நெய் சேர்த்து ஒரு 25 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் அரைக்காமல் கையில் விஸ்கிலேயே அடிச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், கருப்பட்டி வட்டலாப்பம் ரெடி. இந்த சிக்கன் சேமியா பிரியாணி கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கலாமா?